பாடத்தில் இன்று நாங்கள் புதன்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். இந்த நாளில் இயேசு பரிசேயர்களை பார்த்து, ஐயோ உங்களுக்கு கேடு, ஐயோ பரிசேயரே உங்களுக்கு கேடு என்று அவர்களை பார்த்து வார்த்தையை அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் இவ்வாறு சொல்லுவதற்கு காரணம், அவர்கள் சுமைகளை மக்கள் மீது சுமத்தி அந்த சுமைகளை அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய விரல்களால் கூட ஒரு உதவியை செய்யாமல் அவர் செயற்படுகின்ற அவருடைய எண்ணத்தை பார்த்து இயேசு இவ்வாறு அவர்களுக்கு சொல்லுகிறார். இயேசுனுடைய அன்பை அவர்களுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளாமல், இயேசுனுடைய கருணையை அவர்கள் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளாமல் அவர்கள் செயற்படுவது அவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு முன்னிலையிலே அவர்கள் புகழை பெற வேண்டும், முதன்மையான இடங்களிலே அவர்கள் அமர வேண்டும் என்ற எண்ணம் மாத்திரமே அவர்களுக்கு காணப்பட்டது. எனவே அதற்காகவே இயேசு அவர் அவ்வாறு சொல்லுகிறார். இயேசு பரிசேயர்களை வெறுத்து ஒதுக்கி வைக்கவில்லை, மாறாக அவர் முயற்சி செய்தது அவர்களை நல்ல வழியிலே அவர்கள் செய்கின்ற செயல்களை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் புரிந்து செயற்பட வேண்டும் என்ற எண்ணத்தினூடாகவே அவர் அவ்வாறு செயற்பட்டார். எனவே அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் பல விதமான சந்தர்ப்பத்திலே எங்களுடைய பங்குகளிலே, எங்களுடைய வேலை செய்யும் இடங்களிலே, என்னுடைய சமுதாயத்திலே நாங்கள் பொறுப்புகளை வகிக்கின்ற நபர்களாக மற்றவர்கள் மீது சுமைகளை சுமத்தியவர்களாக இருக்கின்றோம். அந்த பொறுப்புகளை ஒருபோதும் எங்களுடைய விரல்கள் கூட தொட்டு பார்த்ததில்லை. எனவே இன்று நாளிலே உங்களுக்கும் எனக்கும் இந்த சவாலாக இருக்கின்றது, அந்த பொறுப்புகளை மற்றவரிடத்தில் கொடுக்கின்ற பொழுது அந்த பொறுப்புகள் உண்மையாகவே நான் அதனை புரிந்து செயற்படுகின்றேனா? என்னுடைய வார்த்தை மாத்திரம் அதை செய் இதை செய் என்று நான் சொல்லுகின்றே இருக்கின்றேனே தவிர, நான் அதிலே ஈடுபட்டவனாக, நான் அதற்கு ஒரு பங்காளியாக இருக்கின்றேனா என்பதனை இன்று நாளிலே சிந்தித்து பார்ப்பதற்கு இறை வார்த்தை எங்களை அழைத்து நிற்கின்றது. எனவே அவ்வாறு நாங்கள் செயற்படாவிட்டால் இந்த நாளில் இறைவனுடைய நாங்கள் கெஞ்சி மன்றாடுவோம், அவருடைய வரப்பிரசாதத்தை வேண்டுவோம். அவரில் தஞ்சம் கொண்டவர்களாக, அவரில் விசுவாசம் கொண்டவர்களாக, என்னுடைய வாழ்க்கையினூடாக நான் மாற்றத்தினை மற்றவர்களிடத்திலே அந்த மாற்றத்தினை மற்றவர்கள் காணும் அதாவது கண்டு அவர்கள் நல்ல வழியிலே செல்வதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றிக்கொள்ள எனக்கு அவருடைய வரப்பிரசாதத்தை வேண்டி இன்று நாளிலே அவருடைய பார்த்து நாங்கள் மன்றாடுவோமா.